கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். நம்ம இந்த வீடியோவில் இபாதத்து பார்க்க போகிறதுல ரமலானுக்காக ஒரு சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஏன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நோன்பு வச்சாலும் இபாதத் செய்யறக்கே நேரம் இருக்கிறது இல்லை. அதுலேயும் மதியானம் 3 மணி ஆயிட்டா நோன்பு திறக்கிற வரை வேலையிலேயே போயிடுது. நோன்பு வைக்காதவங்க கூட இபாதத் செய்கிறாங்க. நோன்பு வச்ச நாம் இபாதத் செய்ய முடியாமல் இருக்கிறோம். அப்போ அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் தான். மற்ற நேரத்தில் நமக்கு வேலை இல்லாட்டினாலும் அந்த நேரத்தில் அதிக வேலை இருக்கும். அந்த நேரம் பரக்கத்தான நேரம். அதில் நீங்கள் வேலைகளை குறைச்சிக்கோங்க. அதுக்காகத்தான் நான் இந்த டிப்ஸ் சொல்றேன். போன வருஷம் நான் செஞ்சு பார்த்தேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணி தான் நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க கேட்டு பாருங்க. ஒரு 4-5 டிப்ஸ் சொல்றேன். உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோல ரொம்ப முக்கியமாக இந்த வடை பஜ்ஜி செய்றோமே, அது எல்லாத்துக்குமே ரெடிமேடா நம்ம எப்படி செஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நமக்கு வடை ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாவே மதியானம் 3 மணிக்கே அதை ஊற வைப்போம். 5 மணிக்கு போய் அதை ஆட்டுவோம். அது ரொம்ப வேலை பண்ணிட்டு இருப்போம். அந்த சமயத்துல பார்த்து கரண்ட் வேற போயிடும். கரண்ட் போயிட்டா வருமா வராதான்னு வேற தெரியாது. நிறைய டென்ஷன் இருக்கும்ல நமக்கு. அதெல்லாம் பிரச்சனை தான். அதனால நம்ம இதை செஞ்சு வச்சிட்டோம்னா 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். நீங்க ஈஸியா வடையோ பஜ்ஜியோ மெதுவடையோ இல்லை எதுவா இருந்தாலும் நீங்க ஈஸியா செஞ்சுக்கலாம். இபாதத்தும் ஈஸியா செஞ்சுக்கலாம். உங்களுக்கு டென்ஷன் இருக்காது நோன்பு காலத்துல. அதுக்காகத்தான் நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்றோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நான் சொல்றது எல்லாமே ரம்ஜானுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாசத்துக்கு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியவே வச்சுக்கலாம். அதனால 1 மாசத்துக்கு உங்களுக்கு வேலை மிச்சம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் உளுந்து வடைக்கு சொல்றேன். உளுந்து வடைக்கு என்ன பண்றீங்கன்னா, நீங்க உளுந்து வடை எத்தனை தடவை சுவீங்க? இப்ப ரம்ஜான்ல 30 நோன்பு வைக்கிறோம்னா ஒரு நாள் பஜ்ஜி சுடுவோம், ஒரு நாள் உளுந்து வடை சுடுவோம், ஒரு நாள் என்ன பண்ணுவோம், பருப்பு வடை சுடுவோம். அப்ப ஒரு நாளைக்கு ஒண்ணுதான் நம்ம செய்யும் போது அப்போ ஒரு உளுந்து வடைனா ஒரு 10 தடவை தான் நம்ம சுடுவோம் மொத்தமாவே. அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு தடவைக்கு உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உளுந்து தேவையோ அதுல ஒரு 10 தடவை நீங்க செய்வீங்கன்னா 10 மடங்கா எடுத்துக்கணும். உளுந்துக்கு இப்ப எடுத்துக்கணும். எடுத்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கழுவிடணும். கழுவி என்ன பண்ணிடணும், கொஞ்ச நேரம் அதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சதுக்கு பிறகு என்ன பண்றீங்கன்னா, நீங்க கொண்டு போய் வெயில்ல வச்சு காய வச்சிருங்க. இப்ப உளுந்த கழுவி ஊற வச்சு வெயில்ல காய வச்சிட்டீங்க. இப்ப எல்லாம் ரொம்ப வெயில் அடிக்குது. ஒரு நாள் 2 நாள்லயே நல்லா காஞ்சிரும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு உங்க மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாவே பவுடர் ஆயிரும். பவுடரா ஆக்கிடணும், நல்லா சாஃப்டா பவுடர் ஆக்கிடணும். இந்த பவுடரை என்ன பண்ணலாம், நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நீங்க நோன்பு சமயத்துல கரெக்டா இந்த பவுடரை உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க இருக்கிறது 10 நாளைக்கு வர மாதிரி செஞ்சிருக்கீங்கன்னா அதுல 10ல ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா 1 கப் எடுக்கிறேன்னா இந்த பவுடரை, அந்த கப்புக்கு என்ன பண்ணுவேன்னா அதுல வெங்காயம், அது போக நமக்கு தேவையானது உளுந்து வடைக்கு நம்ம என்ன போடுவோமோ அந்த கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பெருங்காயம், லைட்டா இஞ்சி தட்டி போடுறது, இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம இதெல்லாம் இந்த பவுடர் மேல போட்டு என்ன பண்ணுவோம்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸா மிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம கெட்டியா மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் லூஸா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிருவேன். வச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம், அவ்வளவுதான். எடுத்தேன்னா பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் இரிஞ்சு அந்த வடை பாத்தீங்கன்னா அந்த உளுந்து வடைக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அது வந்திருக்கும். ஒரு எண்ணெய் பாக்கெட் எடுத்து அதை தட்டி போட்டுருவேன். ஈஸியா இருக்கும். இதே மத்த சமயமா இருந்தா உளுந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை ஆட்டணும். ஆட்டி எடுக்கும்போது கரெக்டா இருக்கணும். இல்லாட்டினா என்ன ஆயிரும், நமக்கு கன்சிஸ்டன்சி போயிருச்சுன்னா எண்ணெய் ரொம்ப குடிச்சிடும். அதுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைப்பாங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சு சுட்டாதான் நல்லா மொறுமொறுன்னு வருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேலையே தேவையில்லை. சும்மா ஒரு தடவை அந்த பவுடரை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா அந்த பவுடர் 1 கப் பவுடருக்கு நம்ம போட வேண்டிய எல்லா பொருளையும் போட்டுட்டு ஒரு 3/4 கப் தண்ணியை ஊற்றி நம்ம மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு அதை எடுத்து தட்டி போட்டா நமக்கு உளுந்து வடை ரெடி. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சும்மா ஒரு 10 நிமிஷத்துலயே நீங்க அதை கலந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு அதை எடுத்து நீங்க சுட்டுக்கலாம். இதுக்கு கரண்டே தேவைப்படாது. இதை நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. 2வது பாத்தீங்கன்னா பருப்பு வடை செய்வோம். ஒரு 10 தடவையாவது பருப்பு வடை செஞ்சிருவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதே மாதிரி உளுந்து மாதிரியே என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பருப்பு கூட கொஞ்சம் அரிசியும் போட்டுப்போம் நம்ம. ஏன்னா அப்பதான் மொறுமொறுன்னு வரும். 2யும் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி கழுவுங்க, ஊற வைங்க. ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு என்ன பண்ணுங்க, வெயில்ல கொண்டு போய் நல்லா வடிகட்டி காய வைங்க. காய வச்சுட்டு இதை எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இதை கொரகொரன்னு அரைக்கணும். ஏன்னா உளுந்துக்கு சாஃப்டா இருக்கணும். ஆனா பருப்பு வடைக்கு கொரகொரன்னு இருக்கணும். ஓரளவுக்கு உங்க மிக்சியில போட்டு கொரகொரன்னு அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சு வச்சிட்டீங்கன்னா இப்ப என்ன பண்ணலாம், இதை வெளியவே 1 மாசத்துக்கு கூட வச்சுக்கலாம். கரெக்டா வடை செய்யும் போது என்ன பண்ணலாம்னா இதுல 1 கப் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையானது இந்த பருப்பு வடைக்கு நம்ம என்னெல்லாம் போடுவோம், நம்ம பூண்டு தட்டி போடுவோம். அதுக்கப்புறம் வெங்காயம் போடுவோம், கொத்தமல்லி போடுவோம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுவோம், காரத்துக்கு வரமிளகா போடுவோம். இந்த மாதிரி தேவையானது எல்லாத்தையும் தூக்கி கொரகொரன்னு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அது மேல நம்ம போட்டுட்டு, ஏன்னா எவ்வளவு தேவைப்படுதோ நம்ம 10 தடவைக்கு அரைச்சு வச்சோம்னா 1 தடவைக்கு எடுத்து தான் நம்ம செய்வோம் ரமலான் அன்னைக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்னா ஒரு பங்கு எடுக்கும் போது அதுக்கு தேவையான வெங்காயம் இதெல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு என்ன பண்ணுன்னா தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்தும் போது வடைக்கு திக்கா இருக்கணும். ஆனா இப்ப கொஞ்சம் லூஸா தான் ஊத்துவோம். ஏன்னா அந்த வடை அந்த
உள்ள இருக்க பருப்பு வந்து காஞ்சு அரைச்சி வச்சனால ரொம்ப வந்து எப்படி இருக்குன்னா மொடுமுடுன்னு இருக்கும். அது ஊறுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கப்பு வடைனா ஒரு 3/4 கப்புக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த பவுடர் எடுத்தனா 3/4 கப்பு தண்ணி ஊற்றுவேன். அப்போ தண்ணி ஊற்றினாலும் ஓரளவுக்கு வந்து என்ன ஆயிரும்னா லூஸாக தான் இருக்கும். மூடி வச்சிருவேன். 1 மணி நேரம் விட்டுருவேன். 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அந்த தண்ணி எல்லாம் இரிஞ்சு பருப்பெல்லாம் என்ன ஆயிரும்னா ஊறிடும். இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே எடுத்து தட்டி நம்ம வடையை பிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. ஊற வைக்கணும், ஆட்டணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ரெடிமேடாக நீங்கள் வந்து குறைன்னு வந்து காய வச்சு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும். அதில் போட வேண்டியதெல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் எச்சா ஊற்றி நீங்கள் ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா போதும். அது உங்களுக்கு ஊறி கெட்டியாயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா தட்டி போட்டு பொரிச்சுக்கலாம். அடுத்தது பஜ்ஜிக்கு இது 2க்காவது ஊற வைக்கணுங்கிற வேலை இருக்கும். பஜ்ஜிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எதில் வேணால் பஜ்ஜி போடலாம். கிழங்குல போடலாம், வெங்காயத்தில் போடலாம், வாழைக்கால போடலாம். அதெல்லாம் அந்தந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஆனால் அதுக்கு பஜ்ஜி மாவு தான் ரொம்ப முக்கியம். பஜ்ஜி மாவு கடையில் போய் வாங்கினா கடல மாவு 10 ரூபானா பஜ்ஜி மாவு என்ன பண்ணுவோம் 50 ரூபா சொல்லிட்டு இருப்பான். அதனால நம்ம வீட்டிலேயே வந்து தயார் பண்ணிட்டு இருப்போம். அதுக்காக நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னா, அதாவது 6 கப்பு கடல மாவு எடுத்தா 1 கப்பு வந்து அரிசி மாவு அப்படிங்கிறதா கணக்கு. அப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணும், அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து உங்களுக்கு ஒட்டுக்கா வந்து போட தெரிஞ்சா உப்பு போடலாம். இல்லாட்டினா நம்ம ஒவ்வொரு தடவையும் உப்பு போட்டுக்கலாம். நம்ம கலக்கும் போது பஜ்ஜி மாவு கலக்கும் போது நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம வடைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலக்கும் போது தான் உப்பு போடுவோம். அப்போ அதே மாதிரி நீங்கள் பஜ்ஜிக்கும் வந்து கலக்கும் போது உப்பு போட்டுக்கலாம். அது போக வந்து நம்ம இப்போ வந்து கடல மாவு அரிசி மாவு கலக்கின மாதிரி அது கூட சேர்ந்து என்ன பண்ணலாம்னா சாம்பார் தூளை நீங்கள் கலக்கிக்கலாம். சாம்பார் தூள் கலக்கிட்டிங்கனாவே வந்து எல்லா டேஸ்ட்டுமே அதில் வந்துடும். பொதுவாகவே வெளியே வாங்குற டேஸ்ட் வந்து வீட்டில் எப்படி வரும்னா, அந்த சாம்பார் தூள் கலக்கிட்டு அது கூட வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் இதை 4 கலந்து வச்சிட்டிங்கன்னா போதும். டப்பாவில் போட்டு இது காய வைக்கவோ ஊற வைக்கவோ தேவையில்லை. பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ பஜ்ஜி செய்யும் போது எடுத்து போட்டு என்ன பண்ணிக்கலாம், தண்ணியை ஊற்றி நம்ம வந்து எது வந்து பொரிக்கிறோமோ அதை வந்து அரிஞ்சு போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்பவே வந்து சுட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது மாவு முதலே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அதில் தேவையான கடல மாவு அரிசி மாவு அதுக்கப்புறம் காரம் எல்லாம் இருக்கும். உப்பு மட்டும் அந்த நேரத்தில் போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வாழைக்காவை சொரவி போட்டு எண்ணெயை ஊற்றி ஈஸியாக பொரிச்சுக்கலாம். இப்படி வந்து என்ன பண்ணலாம், வடை பஜ்ஜிக்கலாம் ஏற்கனவே நீங்கள் வந்து மிக்ஸை வந்து செஞ்சு வச்சுக்கலாம். சிலர்லாம் வந்து சமோசா செய்வாங்க. சமோசாவுக்கு சீட்டு விற்குது. வெறும் 100 சீட்டே வந்து இவ்வளோதான்னு சொல்லிட்டு கம்மியாக விற்குது. அந்த ஒரு பேக்கெட்டை வாங்கி போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து சமோசா செஞ்சுக்கலாம். இந்த வடை பஜ்ஜி செய்கிற வேலை தான் பெரு வேலையாக இருக்கும் நோன்பு சமயத்தில். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இன்னொரு விஷயம் என்னென்னா ஜூஸ் தான். ஜூஸ் செய்யாட்டினா நம்ம வீட்டில் வந்து நோன்பே திறக்க முடியாது. சில டைம் மறந்துடுவோம், உட்காந்ததுக்கு பிறகு ஜூஸும்பாங்க. நோன்பு கூட நம்ம அப்போ தான் வந்து வாயில் பேரிச்சம்பழம் தான் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு போய் நம்ம தப்பு தான் அதுன்னு சொல்லிட்டு நாம தான் போய் ஓடி போய் வேலை செய்வோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஜூஸ்னாவே பொதுவாக அதிகமாக லெமன்ல தான் இது பண்ணுவாங்க. லெமன் தான் குடிப்பாங்க. அது இல்லாமல் பவுடர் ஜூஸ்லாம் அந்த நேரத்தில் நம்ம இன்ஸ்டன்ட்டாக கிளப்பிக்கலாம். அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. லெமன் குடிக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம்னா, லெமனை நீங்கள் முன்னாடியே நோம்புக்கு முன்னாடியே ஒரு 30-40 லெமன் ஒட்டுக்கா வாங்கி போட்டுக்கோங்க. வாங்கி போட்டு எல்லாத்தையும் புழிஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் லெமனை கழுவிக்கோங்க. கழுவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி புழிஞ்சு என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஐஸ் ட்ரேல இருக்குல்ல அந்த ஐஸ் கியூப்குள்ளே ஊற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிறுசாவோ இல்லை பெருசாவோ இருக்கும் ஐஸ் கியூப். சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்கும் பாக்ஸு, சில இதில் வந்து 12 தான் இருக்கும். அந்த மாதிரி ஐஸ் கியூப்குள்ளே ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீஸ் ஆகிட்டு போதும். ஃப்ரீஸ் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள், அதை எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பவுச் ஜிப்பர் பவுச் இருந்தால் ஜிப்பர் பவுச்சில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து 30 லெமனை புழிஞ்சு வச்சுருக்கோம்னா அத்தனைக்குமே தேவையான ட்ரே இருக்குமான்னு தெரியல. அதனால் ஊற்றிட்டு அது ஃப்ரீஸ் ஆனோன்னு எடுத்து ஒரு ஜிப்பர் பவுச்சில் போட்டுருங்க. அப்புறம் மிச்சம் மீதியும் வந்து ஊற்றி என்ன பண்ணிடுங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஐஸ் கியூப் ஆயிடுச்சா, அந்த ஒரு பவுச்சில் போட்டு வச்சுருக்கீங்களா, இதை என்ன பண்ணுங்கள், ஒன்று எடுத்து ரம்ஜானுக்கு முன்னாடி கலந்துக்கி குடிச்சு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது ஃபுல்லாவே எப்படி இருக்குன்னா லெமன் மட்டும் தான் இருக்குங்கிறனால அந்த ஒரு கியூப்ல எத்தனை பேத்துக்கு கலக்கலாம் அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு தடவை கலக்கி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு கியூப் போட்டா ஒரு கிளாஸுக்கு ரெடி ஆகுமா 2 கிளாஸுக்கு ரெடி ஆகுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு லெமனை பொறுத்தும் அதே மாதிரி உங்களுடைய கியூபாய்டுடைய சைஸை பொறுத்தும் இருக்கு. நீங்க ஐஸ் ட்ரே வந்து சிறுசா இருக்கலாம் சிலருக்கு. அப்ப அந்த சிறுசா இருக்கிறதுல நம்ம ஊத்தினோம்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு கியூபை போட்டோம்னா அது கூட வந்து என்ன பண்ணிடலாம், சர்க்கரையை வந்து 2 ஸ்பூனை போட்டு குடிச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இதே பெரிய கியூபா இருந்தா ஒரு கியூபை போட்டோமா 2 கிளாஸ் தண்ணி ஊத்துறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப 2 பேத்துக்கு ப்ரிப்பேர் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தடவை ட்ரையல் பார்த்துட்டு ரம்ஜானுக்கு முன்னாடியே வந்து ட்ரையல் பார்த்து வச்சிட்டிங்கன்னா ரம்ஜான் ஃபுல்லாக டேஸ்ட் பார்க்கவே தேவையில்லை. சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நோம்பு வச்சுட்டு லைட்டாக ஜூஸை தொட்டு நக்கி பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து வாயை போய் கொப்பளிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நோம்பு போகாதாமா. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நம்ம சாப்பாட்டுக்காக வந்து ஒரு நோம்பை வந்து இது பண்ணுமா, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம அதுக்காக இந்த மாதிரி வந்து நீங்கள் லெமனை முன்னாடியே புழிஞ்சு வச்சுட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் வந்து மட்டும் கலக்கி பார்த்துட்டிங்கன்னா அதே அளவு தான். ஏன்னா எல்லா லெமனையும் ஒட்டுக்கா புழிஞ்சிடுறீங்கும் போது ஒரு கியூப்ல என்ன இருக்கோ அதே தான் எல்லா கியூப்லையுமே இருக்கும்.
அப்போ இந்த ஒரு கியூபை வச்சு எத்தனை கிளாஸ் கலக்குறீங்களோ அதே மாதிரி எல்லா கியூபையும் வச்சு அத்தனை கிளாஸ் கலக்க முடியும். இதை நீங்கள் 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ரீசர்லேயே வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ஐஸ் கியூபோ இல்லை 2 ஐஸ் கியூபோ உங்களுக்கு தேவையான கியூபை தூக்கி போட்டு சர்க்கரையை போட்டுக்கணும். ஒரு கிளாஸுக்கு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் வரை சர்க்கரை போட்டால் தான் ஜூஸுக்குலாம் நல்லாயிருக்கும். போட்டோம்னா ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நம்ம அந்த கியூபை போட்டோமா தண்ணியை ஊற்றணுமான்னு சொல்லிட்டு குடிச்சிக்கலாம். சிலர்லாம் வந்து நன்னாரி கலக்குவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், சர்க்கரையை விட்டு போட்டு இந்த கியூபை போட்டு தண்ணியை ஊற்றி நன்னாரி கலக்கணும்னா அதுலேயே இனிப்பும் இருக்கும், ஃப்ளேவரும் இருக்கும், குடிச்சிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணலாம், சப்ஜா விதையை ஊற வைக்கிறது. சப்ஜா விதையெல்லாம் வேலையே கிடையாது. கரெக்டாக நோம்பு சமயத்திலேயே கூட செஞ்சிடலாம். தண்ணியில் சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு ஊற வச்சு அதை என்ன பண்ணலாம், வடிகட்டி இந்த ஜூஸில் போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆயிரும்னா ஜூஸ் வேலையும் வடை வச்சு வேலையும் வந்து உங்களுக்கு ஈஸியாயிரும். அதிகமாக கஞ்சியெல்லாம் வந்து நம்ம அந்த நேரத்தில் தான் செஞ்சாகணும். ஏன்னா அதெல்லாம் சமைக்கிற வேலை. அதனால் வந்து கஞ்சியெல்லாம் வீட்டில் செய்கிறவங்க அந்த நேரத்தில் செய்வாங்க, இல்லை வெளியே வாங்குவாங்க. இதுதான் வந்து நமக்கு நோம்பு திறக்கிறதுக்கு தேவைப்படும். ஜூஸு, வடை பச்சி, அதுக்கப்புறம் கஞ்சி, இது 3 தான் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் நோம்பு திறக்கிற நேரமே உங்களுக்கு ஈஸியாயிரும். இதை நீங்கள் நோம்புக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு காட்டட்டும், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.